ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையரை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இதை பற்றின ஒரு கிளியரான ஐடியா இருந்திருக்காது. ஓகே இதுதான் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்ன, அதோட மெயின் பர்பஸ் என்ன, அதாவது அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அண்ட் ஆடியோ ஆம்ப்ளிஃபையரை வச்சு ஒரு சில மார்க்கெட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ without any further ado, let's get started. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்ன? ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் அக்கட்ட ஒரு வாட்டி கேட்போமா? வெயிட், வாட் இஸ் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்? ஓகே, கூகுள் அக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, an audio power amplifier amplifies low power electronic audio signals such as the signal from a radio receiver or an electronic guitar pickup to a level that is high enough for driving loudspeakers or headphones. ஏதாவது புரிஞ்சுதா? புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் நான் இருக்கேன். ஓகே, இப்போது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு லோ லெவல் எலக்ட்ரானிக் சிக்னல், அதாவது ஒரு ஆடியோ சிக்னலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம வந்து ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. இப்போது இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சைன் வேவ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சிங்கிள் சைக்கிள் இருக்கிற ஒரு சைன் வேவை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் 0ல் ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ் சைடுக்கு கிராஜுவலாக போயிட்டு அப்புறம் 0க்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நெகட்டிவ் சைடுக்கு கிராஜுவலாக போயிட்டு அதுக்கப்புறம் 0லே வந்து முடிஞ்சிருக்கும். இப்போது இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, பாசிட்டிவ் சைடு இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் வோல்டேஜை குறிக்கும் அண்ட் நெகட்டிவ் சைடு இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வோல்டேஜை குறிக்கும். சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு சிங்கிள் சைக்கிள் இருக்கிற ஒரு சைன் வேவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது இந்த சைன் வேவ் வச்சு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போது நம்ம எல்லார் வீட்லேயும் கரண்ட் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம வீட்டில் லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, டிவி ஓடுது, நம்ம சார்ஜ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம ஏசி, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இதோட வோல்டேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா நம்ம 230 வோல்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் இதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நம்ம இந்தியாவில் கன்சியூம் பண்ணுற அந்த கரண்ட்டோட ஃப்ரீக்வன்சி என்னன்னா 50 ஹெர்ட்ஸ். இப்போ இந்த 50 ஹெர்ட்ஸ்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு சிங்கிள் சைக்கிள் இருக்கிற ஒரு சைன் வேவ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது 230 வோல்ட் அப்படின்றதுனால நம்ம பார்த்த அந்த சைன் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, 0ல் ஆரம்பிச்சு +230, அப்புறம் மறுபடியும் 0, அப்புறம் மறுபடியும் -230, அப்புறம் மறுபடியும் 0. இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் இதை நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னே சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக்கான ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்னென்னு அந்த கான்செப்ட்குள்ளார போவோம். பொதுவாக ஒரு மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எல்லா கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸும் இருக்கும். அதாவது ஃப்ரம் லோ ஃப்ரீக்வன்சி டு ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 1 ஹெர்ட்ஸ் எடுத்துப்போம். இந்த 1 ஹெர்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு சிங்கிள் சைக்கிள் இருக்கிற ஒரு சைன் வேவ் பார்த்தோம்ல, அதை தான் நம்ம 1 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 2 ஹெர்ட்ஸ் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 2 சைக்கிள் இருந்துச்சுன்னா அதை 2 ஹெர்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுவே 1 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 1000 சைக்கிள்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம 1 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செகண்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த சைக்கிள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகுதோ அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த சைன் வேவோட டைமிங் தான் அது எந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சியாக நம்ம கேட்கணுன்றதை டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ இதே மாதிரி தான் அந்த சைன் வேவோட ஆம்ப்ளிடியூடை பொறுத்து, அதாவது அது 0ல் ஆரம்பிச்சு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போகுன்றதை பொறுத்து அதோட லவுட்னஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாங் கேட்போம்ல, அந்த ஹெட்ஃபோனுக்கு பதிலாக ஒரு பெரிய ஸ்பீக்கரை அந்த ஒயரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகும். ஆனால் அது ஆடிபிளாக இருக்காது, அதாவது அந்த சவுண்ட் வந்து நமக்கு கேட்காது. பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வர அவுட்புட்டோட பவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு 1 வோல்ட் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பெரிய ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணால் எப்படி கேட்கும்? ஸோ ஒரு 30-50 வோல்ட் இருக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான சிக்னல் எடுத்துக்கொண்டு போய் இந்த ஸ்பீக்கரில் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் நமக்கு நல்லா கேட்கும். ஒரு முக்கியமான விஷயம், இதில் சொல்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறது தான், அதுக்காக இது எல்லாமே கரெக்டாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போது நம்மக்கிட்ட 1 வோல்ட் அளவுக்கு ரொம்ப பவர் கம்மியான ஆடியோ சிக்னல் தான் இருக்குது. அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அவுட்புட் வந்துச்சுல, அந்த சிக்னல் தான் இருக்குது. இப்போது இதே இப்படி 30 வோல்ட் 40 வோல்ட் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சிக்னலாக சேஞ்ச் பண்ணுறது. எஸ், அதுக்கு தான் இந்த இடத்துல ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்சிஸ்டர் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எல்லார் வீட்லையும் டேப் பண்ணுறது ஒன்று இருக்கும். அதாவது நம்ம தண்ணி பிடிக்க யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டேப் தான். அந்த
டேப்பில் இன்புட்டுன்னு ஒன்று இருக்கும், அதாவது தண்ணி உள்ளே நுழையிற இடம். அண்ட் மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதாவது டேப்பில் எவ்வளோ தண்ணி வெளியே போகணுங்கிறத அங்கே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் கடைசியாக அந்த டேப்புக்கு அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்கும், அது வழியாக தான் தண்ணி வெளியே வரும். இப்போது இதே மாதிரி டிரான்சிஸ்டருக்கும் கலெக்டர், பேஸ், எமிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 லெக் இருக்கும். இப்போது இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர்ன்றது அந்த டேப்போட இன்புட் மாதிரி, அண்ட் எமிட்டர்ன்றது அந்த டேப்போட அவுட்புட் மாதிரி, அண்ட் ஃபைனலாக இந்த பேஸ்ன்றது அந்த டேப்புக்கு மேலே இருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்போது எப்படி நம்ம இந்த டேப்புக்கு மேலே இருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வாட்டரோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுவோமோ, அதே மாதிரி டிரான்சிஸ்டரோட பேஸை யூஸ் பண்ணி நம்ம கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு போகிற அந்த எலக்ட்ரிசிட்டியோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த லோ பவர் ஆடியோ சிக்னலை நம்மளோட டிரான்சிஸ்டரோட பேஸில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் எப்போல்லாம் கேட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஸோ இதனால் இந்த கலெக்டரில் இருக்கிற அந்த ஹை வோல்டேஜ் வந்து இந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த எமிட்டரில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதனால் பேஸில் இருக்கிற அந்த லோ பவர் ஆடியோ சிக்னல் மாதிரியே அந்த எமிட்டர்லையும் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியும் வித் ஹை பவரோட. ஸோ இப்படி தான் ஒரு லோ பவர் ஆடியோ சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபையரோட ஹெல்ப்னால ஒரு ஹை பவர் ஆடியோ சிக்னலாக பூஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் பற்றின ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆம்ப்ளிஃபையர் வச்சு நடக்கிற மார்க்கெட்டிங்கை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது இந்த ஆம்ப்ளிஃபையர் மார்க்கெட்டிங் பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா நான் பேச போகிற ஒரு சில விஷயம் வந்து ஒரு சில பேரோட மனதை புண்படுத்தும் வகையில் இருக்கும். அதனால தான் இந்த சாரி. அதுக்காக நான் இதை பற்றி பேசாமலாம் இருக்க போகிறதில்ல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த கொரோனா வந்ததுனால நம்ம வெளியே போய் எந்த என்டர்டைன்மெண்ட்டையும் என்ஜாய் பண்ண முடியாமல் நம்ம வீட்லேயே அடைஞ்சு கிடந்தோம். அதுலேயும் குறிப்பாக தியேட்டரில் போய் ஒரு மூவி பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன மாதிரி ஒரு சில ஆடியோ எந்தூசியஸ்ட் வந்து வீட்லேயே நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் பில் பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. பட் அது மாதிரி யோசிக்கிறவங்கள்ட்ட நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஹோம் தியேட்டரை பில் பண்ணியிருக்க முடியும். பட் எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் எதிர்பார்த்தாங்க. ஸோ இப்படி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்றத தெரிஞ்சுக்க ஒரு சில டெக்னீஷியன்ஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை அதில் ஷோகேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ப்ராடக்ட் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, ஆம்ப்ளிஃபையர் தான். சரி, இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்களோட ப்ராடக்ட்டை அவங்க சேல் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பிளாட்ஃபார்மை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டு தான். பட் அவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ண அந்த விதம் தான் தப்பு அப்படின்னு சொல்ல வரேன். உதாரணத்துக்கு நீங்கள் சிவா ஆடியோஸ் பவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த யூடியூப் சேனலில் ஆரம்பத்தில், அதாவது இப்போ இல்லை, முன்னாடி டோல்பி அட்மாஸ், DTS:X அண்ட் RA3D இதெல்லாம் வந்து அவங்களோட ஆம்ப்ளிஃபையரில் இருக்கிற மாதிரி அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக RA3D, டோல்பி அட்மாஸ், DTS:X இது எல்லாத்தையும் எங்கள் ஆம்ப்ளிஃபையர் டீகோட் பண்ணும், எங்கள் ஆம்ப்ளிஃபையரில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சேல் பண்ணதான் தப்புன்னு சொல்ல வரேன். இன்னும் அவர் அந்த லோகோலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மார்டின் ஆடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணார். எதுக்காக அப்படின்னா அவரோட வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அவரோட லைட்டிங் செட்டப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டார். நானும் சொல்லியிருந்தேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட சேனல் லிங்க் அனுப்பிச்சாரு. நான் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அதில் RA3D சரௌண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு. RA3Dன்றது எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. அந்த வில்ஃப்ரிட் வேன் பேலன் வந்து எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு அந்த RA3D அப்மிக்சிங் டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. ஆனால் சிம்பிளாக இவரோட போர்டில் RA3D சரௌண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. இது அந்த வில்ஃப்ரிட் வேன் பேலன் பார்த்தாரு அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ மார்டின் ஆடியோஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி RA3D சரௌண்ட் போர்டு அப்படின்லாம் மென்ஷன் பண்ணி சேல் பண்ணாதீங்க. நீங்கள் மார்டின் ஆடியோஸ் சரௌண்ட் போர்டுன்னு விற்றா யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் RA3Dயோட அந்த எஃபெக்டை அந்த போர்டில் என்னால் கொடுக்க முடியுன்றது தப்பு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து இன்னொரு ஃபேமஸான ஆடியோ டெக்னீஷியன் யார் அப்படின்னா மனோ ஆடியோஸ். இவர் இந்த கொரோனா வந்த பீரியடில் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் ப்ரோலாஜிக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு பயங்கரமாக மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கட்டத்தில் நான் கிறிஸ்டல் ப்ரோலாஜிக் போர்டை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக இந்த நாலேஜும் இல்லாமல் அவ்வளோ தண்டமாக இருந்தேன். ஸோ இவர் இந்த மாதிரி ஆடியோ போர்ட்ஸ் எல்லாம் விற்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த போர்டு மாதிரி மார்க்கெட்டில் எவனாலையும் போர்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அடித்து பேசி அந்த பொருளுக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இந்த போர்டுக்கு டிமாண்டும் பயங்கர ஜாஸ்தி ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டோட ப்ரைஸும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அண்ட் இப்படி இருக்கிற சமயத்தில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அதாவது கிறிஸ்டல்ன்றவங்க இனிமேல் போர்டு பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக மேக்ஸ்வின்ற ஒருத்தவங்க கூட டைப் வச்சுக்கிட்டு மேக்ஸ்வின் தான் இனிமேல் போர்டு ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு அவர் நேராக போய் ஒரு வீடியோவும் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த போர்ட்லேருந்து SMD டைப்புக்கு ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்போது இதே மனோ ஆடியோஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா SMD காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த போர்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்.
இது மனோ ஆடியோஸ் மட்டும் இல்லை, இது வந்து செல்ஃபி ஆடியோ, எஸ்போர்கே டெக்கு, டிஆர்எம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே எஸ்எம்டி காம்போனன்ட் தான் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இவங்களோட தப்புன்னு நான் சொல்ல வரல. அந்த போர்டை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க எஸ்எம்டி காம்போனன்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி மக்களை ஏமாற்றி அதை ஓவர் ப்ரைஸில் விற்கிறாங்க. எஸ்எம்டி காம்போனன்ட் கண்டுபிடிச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, காம்பேக்டாக போர்டை செய்யணும், அது இல்லாமல் சீப்பாகவும் இருக்கணும். ஆனால் அதே மாதிரி பிசிபியை ரொம்ப சின்னதாக பண்ண முடியுன்றதுனாலே இதை வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும் கம்பேர்ட் டு நார்மல் காம்போனன்ட் போர்டு. ஸோ எஸ்எம்டி காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருந்தா அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுறதுனால நம்ம அதை கண்மூடித்தனமாக அதை வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு ஆடியோ என்தூசியஸ்ட் அப்படின்றதுனாலே நானும் இது மாதிரி ஆர்வ கோளாறில் நிறைய போர்ட்ஸ் வாங்கி ஏமாந்து போயிருக்கேன். அதனால தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்லாம் சேல் பண்ணுறாங்க. பட் ஜென்யூனாக பண்ணால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட்டிங் டேர்மை யூஸ் பண்ணி சேல் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து தமிழ் மியூசிக் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லலாம் அவர் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ரொம்ப டெக்னிக்கலான விஷயத்தை பற்றிலாம் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். பட் ஒரு கட்டத்தில் மக்கள், அதாவது நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெலாம் சப்போர்ட் பண்ணாததுனால அவரோட கண்டென்ட்டையே வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழில் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடியோ கிளிப்பிங்னா என்னன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். பட் அவர்கிட்டையும் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் அதை பற்றி பேசலை, அவ்வளோதான். அதே மாதிரி மனோ ஆடியோஸும் ஒரு சில விஷயத்தெலாம் சேஞ்ச் பண்ணார். அதாவது ஆம்பிளிஃபையரில் டோல்பி அட்மாஸ் டிடிஎஸ்எக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுறாங்கன்றதை பற்றி அவரும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த டோல்பி அட்மாஸ்ன்ற நேம் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. குறிப்பாக அந்த சிவா ஆடியோஸ் கூட அப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அப்படின்றதுக்காக தான். ஈவன் அது என்னோட வீடியோவாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக தப்பான்றதை நீங்கள் 1க்கு 10 வாட்டி அதை அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் நீங்கள் அதை நம்ப ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆடியோ பற்றின நாலேஜ் இல்லாத சமயத்துலலாம் அந்த மாதிரி போர்டு நிறைய வாங்கி ஏமாந்து போயிருக்கேன். வேணும்னா நான் வாங்கின அந்த போர்டுலாம் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் அதை தேடி பார்த்து இப்போ காட்டுறேன். ஆக்சுவலாக ஒரு டப்பாவில் என்கிட்ட ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது. ஏன்னா மீதி எல்லாத்தையும் என் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். பிகாஸ் என் அப்பா வந்து டிவி ரேடியோ ரிப்பேர் பண்ணுற ஒரு மெக்கானிக் தான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்கன்றதுனாலே அவங்க இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு என் கையில் இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என் கையில் இருக்கிறது வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ப்ரோலாஜிக் போர்டு தான் இது. இது கிறிஸ்டல்ன்ற கம்பெனியோட போர்டு கிடைக்காததுனால இந்த போர்டை வாங்குற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. பட் எதை வாங்கியிருந்தாலும் கடைசியில் வேஸ்ட்டாக தான் போயிருக்க போகுது. இதில் எனக்கு ஒன்று புரியல, எதுக்காக இந்த கெப்பாசிட்டர் மேலே இருக்கிற அந்த ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க? இந்த வேல்யூஸ் தெரியறதுனால அப்படின்னா அந்த போர்டை காப்பி அடிச்சிருவாங்களா? சப்போஸ் நீங்கள் தான் அந்த போர்டை இன்னோவேட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு காப்பிரைட் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அந்த கெப்பாசிட்டர் மேலே இருக்கிற அந்த ஷீட்டெல்லாம் பிக்கிறது நியாயமே இல்லை. அடுத்து இன்னொரு ப்ரோலாஜிக் போர்டு, அதாவது இது லைக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ரெடி பண்ணுவார். அவர்கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கக்குள்ள இந்த போர்டை ஒரே ஒரு பீஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணாரு. அப்போ வாங்கினது தான் அது. அடுத்து ஸ்ட்ரீன்ற ஒரு கம்பெனியோட பேஸ் ட்ரிபிள் போர்டு. இதை பற்றி பேசுறதுக்கு நான் விருப்பப்படல ஒரு விஷயத்தை தவிர. அது என்னன்னா, இதில் ஆப் ஆம்பிளிஃபயர் இருக்குல்ல, அதில் உப்புத்தாள்னு சொல்லுவோம்ல, சாண்ட் பேப்பர், அதை வச்சு தேய்ச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் அந்த நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த போர்டை காப்பி அடிச்சிருவாங்கல்ல, அதுக்காக தானா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. பட் என்னதான் இதை போட்டு தேய்ச்சி மறைச்சாலும் இது ஒரு மட்டமான போர்டு. அடுத்து அதே ஸ்ரீ கம்பெனியோட லோ பாஸ் ஃபில்டர் போர்டு, யூஸ்லெஸ். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது வந்து ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 4440 ஐசி கூட இந்த போர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போலேருந்து இந்த போர்டு என்கிட்ட கிடக்கு. ஆனால் இந்த போர்டுலேருந்து வர அவுட்புட் கூட நல்லாவே இருக்கும். டோருக்கு பாருங்க, 4440 ஐசி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த போர்டு தான் இது. இதுவும் ரொம்ப வருஷமாகவே இந்த டப்பாவில் கிடக்கு. அடுத்து இது அமேசானில் சேல் பண்ண ஒரு 200 வாட் 2.1 ஆம்பிளிஃபயர் போர்டு. இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தான், அதுக்கேற்ற மாதிரி இதோட மெட்டீரியல் குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதோட இன்புட் அவுட்புட் எல்லாமே யார் வேணாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து குமார் ஆடியோஸோட ஒரு 4 டிரான்சிஸ்டர் போர்டு. நீங்கள் யூஸ்வலாக அந்த எஸ்டிகே டைப்பை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டைப்பை வந்து பெருசாக யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எதனாலும் தெரியல, மேபி இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கூட இருக்கலாம். அண்ட் மற்ற போர்டை கம்பேர் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் கண்டிப்பாக. ஸோ இந்த டப்பாவில் இருக்கிறது அவ்வளோதான். மீதி எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். இப்போது இதெல்லாம் எதுக்காக உங்கள்கிட்ட காட்டினேன் அப்படின்னா, இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்றதுக்காக இல்லை, இதெல்லாம் வாங்கி ஏமாறாதீங்க அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நான் சொன்ன இந்த யூடியூபர்ஸ் ஆடியோ டெக்னீஷியன்ஸ்லாம் ஏமாற்றி ஒரு பொருளை விற்றாலும் கூட அவங்க பெரிய கோடீஸ்வரனா ஆக போகிறது இல்லை. ஏன்னா என் அப்பா ஒரு டிவி மெக்கானிக்காக
இருந்து ஒரு 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எனக்கு தெரியும். அதே போல் தான் இந்த ஆடியோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. ஸோ கடைசியாக இந்த யூடியூப்ல இருக்கிற ஆடியோ டெக்னீஷியன்ஸ்க்குலாம் சொல்ல வரது என்ன அப்படின்னா, யாரையும் ஏமாத்தாதீங்க, ஜென்யூனாக ஒரு விஷயத்தை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களை மக்கள் தேடி வருவாங்க. அதே போல் பார்க்குற ஆடியன்ஸான உங்களுக்கும் அதே தான். ஜென்யூனாக ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அந்த சர்வீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஏமாற்றி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்களா, அந்த பக்கமே போகாதீங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃபார் நவ்.